நான் நினைக்கிறேன் எந்த காலத்திலும் இல்லாத அளவில் இந்த காலம்தான் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். நான் நினைக்கிறேன் இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துடுச்சு. எவன் கண்டுபிடிச்சானா வாட் அஸ் அப், இதை எவனை கண்டுபிடிச்சிட்டான். இதை கண்டுபிடிச்சா இப்போ எல்லாருக்கும் என்ன சோதனை தெரியுமா? பாஸ்டர் கோயிலில் பிரசங்கம் பண்ணார், இதுக்கு இன்னொருத்தன் அடுத்தவன் கமெண்ட் கொடுக்குறான், இதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறான் இன்னொருத்தன். ஐயோ இன்றைக்கு எடுத்து ஒரு முறை பாஸ்டர் ஓவன் ராபர்ட் செய்யாங்க வந்தார். அவர் பிரசங்கம் பண்ணார். காலில் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறான், ஏறி வா அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறான். சாயங்காலம் ஒருத்தன் பண்ணுறான், இறங்கி வான்னு சொல்லுது. இது ஏறுறதா இறங்குறதா? ஏறினா பரலோக திறக்குன்றான், இறங்குனா இயேசு வீட்டில் வாசம் பண்ணுவார்ன்றான். இப்போ ஏறுறதா இறங்குறதா? உங்களுக்கு இன்றைக்கு வாட்ஸ்அப் செய்திகள் இன்றைக்கு என்னென்னவோ குழப்பங்களை உங்கள் தனி வாழ்க்கையிலே உண்டாக்குறது எனக்கு தெரியும். ஆனால் நான் தாழ்மையாக சொல்கிறேன், டிவியில் போனால் இன்னொருத்தன் ஒன்று பிரசங்க மாட்டான், ஒருத்தன் செய்யாதன்றான், ஒருத்தன் செய்யன்றான், ஒருத்தன் உடுன்றான், ஒருத்தன் விடாதன்றான், ஒருத்தன் கொடுன்றான், ஒருத்தன் கொடுக்காதன்றான், ஒருத்தன் போன்னு சொல்கிறான், ஒருத்தன் போகாதன்றான். நீங்களே உங்களுக்கே பெரிய குழப்பம். எப்பா சிலர் நிறுத்தியே செய்துட்டீங்க, ஐயோ கேட்க வேணான்னு. சிலர் இப்போ எது சரி என்று நிதானிங்க நிலைமைக்கு வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், அதுக்கு தான் பவுல் சொன்னார், உங்களை வாட்ஸ்அப் கையில் ஒப்பு கொடுக்குறேன், உங்களை டிவி கையில் ஒப்பு கொடுக்குறேன், உங்களை பத்திரிகை கையில் ஒப்பு கொடுக்குறேன், ஏதாவது பாஸ்டர் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லாமல் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் சொல்லுகிறேன், வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை பக்தி விருத்தி உண்டாக்கும். நீங்கள் வசனத்தை மாத்திரம் நீங்கள் அறிய வேண்டிய முறையாக நீங்கள் அறியாவிட்டால், வசனத்தை அறிவதற்கு நீங்கள் சமயத்தை கொடுக்காவிட்டால், நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள் என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கடைசி நாளிலே உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் அடையவும் விரும்பினால், நான் உங்களை ஒரு சபைக்கு ஒப்பு கொடுக்கல, உங்களை ஒரு பாஸ்டருக்கு ஒப்பு கொடுக்கல, உங்களை ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒப்பு கொடுக்கல, உங்களை அப்போஸ்தலனுக்கு நான் ஒப்பு கொடுக்கல, உங்களை தேவனுக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் எந்த பாஸ்டர் மாறி போவாரு, எந்த அப்போஸ்தலன் மாறி போவான், எந்த தீர்க்கதரிசியும் மாறி போவான். அவர்கள் நேற்று ஒன்றை சொல்வார்கள், இன்றைக்கு ஒன்றை சொல்வார்கள். எல்லா மனிதனும் மாறி போவான். இந்த உலகத்திலே மாறாத ரெண்டு இருக்கிறது, ஒன்று தேவன், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை. இந்த ரெண்டை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுவீர்கள், ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் இடரவே மாட்டீர்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, 119 சங்கீதம் 165 வசனத்திலே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. அப்ப இடரே இல்லாம இருக்கணுமானா சபையை நேசிக்காதீங்க, எந்த பாஸ்டரை நேசிக்காதீங்க, எந்த பத்திரிகையை நேசிக்காதீங்க, எந்த டிவி சேனலை நேசிக்காதீங்க. நீங்க எதை நேசிங்கன்னா காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வசனத்தை நீங்கள் உண்மையாக நேசித்து, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கீழ்ப்படிந்து அதை நீங்கள் பின்பற்றுவீர்களானால்
உங்கள் வாழ்க்கையில் இடரலே இல்லை.